ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் நம்ம க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த க்ளோன் ஸ்டாம்ப் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸை ரிப்பேர் ரீடச் எல்லாம் பண்ண முடியும். தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ் உங்கள் ஃபோட்டோஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் க்ளோன் ஸ்டாம்ப் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதோட ஷார்ட்கட் கீ எஸ். இதோட ஆப்ஷன் பாரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரஷோட சைஸை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். லேயர் மோடை மாற்றலாம். ஒப்பசிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த அலைன் செக் பண்ணிக்கோங்க. அலைன் செக் பண்ணும்போது யூஸ் சேம் ஆஃப்செட் ஃபார் ஈச் ஸ்ட்ரோக்குன்னு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கரண்ட் லேயராக ஆல் லேயரான்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி நம்ம சாம்பிள் சோர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சைன் தெரியும். இப்போது இந்த சாம்பிள் சோர்ஸ் செலக்ட் பண்ண பிறகு ஆல்ட் கீயை ரிலீஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இங்கே மவுஸை மூவ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அந்த பட்டர்ஃப்ளை இமேஜ் உங்கள் இந்த பக்கம் உங்களுக்கு க்ளோன் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு சேம் இமேஜ் இங்கே க்ளோன் ஆகி கிடைக்கும். மறுபடியும் நான் ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணி இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ சேம் இமேஜ் க்ளோன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த க்ளோன் ஸ்டாம்ப் டூல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நான் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நான் இந்த பாலை ரிமூவ் பண்ண போகிறேன். நியர்பை ஏரியாவில் நீங்கள் ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி அதை சாம்பிள் சோர்ஸாக செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சர்க்கிள்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் சைன் தெரியும். அந்த ப்ளஸ் சைன் தான் உங்களுக்கு சாம்பிள் சோர்ஸை செலக்ட் பண்ணும். அதனால் அந்த ப்ளஸ் சைன் உங்களுக்கு வேறு கலரில் டச் ஆகாமல் ஜஸ்ட் மூவ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கலரில் டச் ஆனால் அது அதை சாம்பிளாக எடுத்துகிட்டு அந்த கலர் அப்ளை பண்ண ஆரம்பிக்கும் பாருங்கள். இப்படி நீங்கள் கேர்ஃபுல்லாக இதை மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரஷ் சைஸை கூட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ண முடியும். அடுத்தது நான் வேறு ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், இதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணலாம். இதோட சைஸை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பக்கத்தில் ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி சாம்பிளாக செலக்ட் பண்ணிவிட்டு இதை மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு இதை ஜஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் எரேஸ் ஆயிரும். நீட்டாக இந்த டெக்ஸ்ட்டை எரேஸ் பண்ணிடலாம். இந்த ப்ளஸ் சைன் வேறு சோர்ஸில் டச் ஆகும்போது உங்களுக்கு அதை சாம்பிளாக எடுக்கும். அதனால் அந்த சர்க்கிள் டச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் சைன் வேறு சோர்ஸை செலக்ட் பண்ணாமல் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு இமேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ப்ரஷ் சைஸை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணி இந்த போட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இங்கே மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் அந்த இமேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி க்ளோன் ஆகி கிடைக்கும். மறுபடியும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இதை மூவ் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களுக்கு அதே இமேஜ் இங்கே கிடைக்கும். இப்படி நீங்கள் க்ளோன் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி இமேஜஸ் க்ளோன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை இங்கே இருக்கிற பில்டிங் இமேஜ் இந்த போட்டோட சேர்ந்து க்ளோன் ஆகி வந்திருக்கு. அதை நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். இங்கே வாட்டர் ஏரியாவில் கிளிக் பண்ணி ஜஸ்ட் இதை மூவ் பண்ணிங்கன்னா இந்த பில்டிங் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். வெறும் அந்த போட் மட்டும் தெரிகிற மாதிரி நம்ம இதை ரிமூவ் பண்ண முடியும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நீட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ப்ரஷ் சைஸை பெருசு பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த
க்ளவுட்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த க்ளவுட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் மறுபடியும் இப்படி ஆட் பண்ண முடியும். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு க்ளவுட்ஸை ஆட் பண்ண முடியும். இப்படி நிறைய க்ளவுட்ஸ் வேணால் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் நம்ம க்ளோன் ஸ்டாம்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.